ஸ்ரீமத்தேவி பாகவதம் பஞ்சமஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் பார்க்குறோம். தேவலோகத்தில் இந்த டைமில் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். கதே தூதே சுரேந்திரோபி சமாஹூய சுரானதா யமவாயுதனாத்யட்ச வருணாநிதமோஜிவான். யம வாயு தன அத்யட்ச வருணான் இதம் ஊஜிவான். மகிஷனோடு தூதன் தேவலோகத்திலேருந்து தேவேந்திரன் சொன்னதெல்லாம் கேட்டுண்டு மகிஷன் கிட்ட போனோன்னு தேவேந்திரனும் தேவர்களை எல்லாம் வரவழைச்சு தேவ சபை கூட்டினார். யமன், வாயு, குபேரன், வருணன் இப்படின்னு அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் அங்க வந்தா அவாகிட்ட தேவேந்திரன் இப்படி சொன்னார். 2வது ஸ்லோகம். மகிஷோ நாம தைத்யேந்திரோ ரம்பபுத்ரோ மகாபலா வரதர்ப்பமதோன்மத்தோ மாயாசத விஜட்சணா. ரம்பனோடு புத்திரன், அவனாக்குமே மகிஷன். பெரிய பராக்கிரமசாலியாக்கும் மகிஷன். மகிஷன் மகிஷன் அப்படின்னு ஒரு பெரிய சக்திமானாயிருக்கிற அசுரன் இருக்கான். அவனுக்கு நிறைய வரம் கிடைச்சிட்டு அகங்காரம் அவனுக்கு நிறைய இருக்கு. மாயாஜால வித்யகள் எல்லாம் காட்டுறதுல அவனுக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்கு. 3வது ஸ்லோகம். தஸ்ய தூதோத்ய சம்பிராப்த பிரேஷிதஸ்தேன போசுரா ஸ்வர்க காமேன லுப்தேன மாமுவாஜே திருஷம் வஜா. தேவர்களே, அவன் சொல்லி அனுப்பின ஒரு தூதன் இன்னைக்கு இங்க வந்திருந்தான். அதை சொல்லறதுக்காக இப்ப உங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வரவழைச்சேன். சொர்க்கத்தை அந்த அசுரன் அவனோடு சொல்படிக்கு நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஆசையில இந்த சொர்க்க சிம்ஹாசனத்துல நானாக்குமே இருக்கேன். தேவலோகத்துல தேவேந்திரன் ஆயிட்டு என்னை துரத்திட்டு இந்த சிம்ஹாசனத்துல ஏறி உக்காந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கூடிட்டு அவன் இன்னைக்கு என்கிட்ட இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் தூதன் கிட்ட சொல்லிவிட்டான். 4வது ஸ்லோகம். த்யஜ தேவாலயம் சக்ரா யதேச்சம் வஜ்ரவாசவா சேவாம் வா குரு தைத்யஸ்ய மகிஷஸ்ய மகாத்மனா. ஹே சக்ரா, இந்திரா, தேவலோகத்தை விட்டு கிளம்பு. உனக்கு எங்க விருப்பமோ அங்க பொக்கோ. அப்படி இல்லைனா ரொம்ப பவர் இருக்கிற மகிஷாசுரனை சேவிச்சுக்கோ. இப்படின்னாக்க அந்த தூதன் வந்து சொன்னது. 5வது ஸ்லோகம். தயாவான் தானவேந்திரோசௌ சதேவ்யத்திம் விதாஸ்யதி சதேஷு பிருத்ய பூதேஷு ந குப்யதி கதாச்சனா. அந்த அசுர சிரஷ்டன் ரொம்ப கருணை இருக்கிறவனாக்கும். அவன் உனக்கு வேண்டதை செஞ்சு கொடுப்பேன்.
அந்த அசுரனுக்கு சேவகனாயிட்டு இருக்கிறவாளை, அசுரனோடு சொல்படிக்கு நிற்கிறவாளை ஒருபோதும் அவன் துரோகிக்க மாட்டான். இப்படி எல்லாமாக்கும் அந்த தூதன் இங்க வந்து சொன்னது. 6வது ஸ்லோகம். நோ சேத்யுத்தாய தேவேஷா சேனோத்யோகம் குரு ஸ்வயம். கதே மயி சதைத்யேந்திர ஸ்தொரித சமுபேஷ்யதி. தேவர்களோடு தலைவனாயிருக்கிற தேவேந்திரா, அப்படி இல்லை அப்படின்னாக்கா யுத்தத்துக்காயிட்டு சுயம் சைன்யங்கள் ரெடி பண்ணிட்டு யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டுது. என்னுடைய எஜமானனுக்கு நீ சேவகம் பண்ணலைனா எங்க கூட யுத்தம் பண்றதுக்கு நீ ரெடி ஆயிக்கோ. நான் இங்கேருந்து போன உடனே எங்களோட தலைவனான அசுரராஜா இங்க வந்து சேருவர். 7வது ஸ்லோகம். இத்யுக்த்வா சகதோ தூதோ தானவஸ்ய துராத்மனா கிம் கர்த்தவ்யமதः காரியம் சிந்தயத்வம் சுரோத்தமா. அப்படி சொல்லிண்டு கெட்ட குணங்கள் இருக்கிற அந்த அசுரனோடு தூதன் போனான். നമ്മളിനി என்ன ചെയ്യണം அப்படின்னு சிந்தனை பண்ணுங்கோம் எல்லாரும். அதுக்காக்கும் தேவசிரேஷ்டர்களாயிருக்கிற உங்களை எல்லாம் நானிதா வரவழைச்சிருக்கேன் அப்படின்னு தேவேந்திரன் அவகிட்ட சொன்னார். 8வது ஸ்லோகம். துர்பலோபினச்சோபேட்சிய சத்ருர்பலவதா சுரா விசேஷேன சதோத்யோகி பலவான் பலதர்ப்பிதா. தேவர்களே, சத்ரு பலமில்லாம இருந்தா கூடியும் பலம் இருக்கிற நம்ம பலமில்லாத சத்ருவை ரொம்ப நிஸ்சாரமாயிட்டு காணப்படாது. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல அசுரர்களுக்கு பலம் ஜாஸ்தியாக்கும். நம்ம பலம் கம்மியா இருக்கிறவாள் ஆயிட்டாக்கும் இருக்கும். காரணம் நிறைய வரங்கள் எல்லாம் இப்போ அந்த அசுரனுக்கு கிடைச்சிருக்கு. 9வது ஸ்லோகம். உத்யம கில கர்த்தவ்யோ யதா புத்திர் யதா பலம் தெய்வாதீனோ பவேத் நூனம் ஜயோ வாத பராஜயா. புத்திக்கும் எபிலிட்டிக்கும் தகுந்த மாதிரி முயற்சி பண்ணத்தான் வேணும். தோக்கிறது அப்படிங்கிறதும் ஜெயிக்கிறது அப்படிங்கிறதும் விதியை ஆசிரியிச்சுருக்கு. ஆனா நம்மளோட முயற்சியை நம்ம பண்ணத்தான் வேணும். 10வது ஸ்லோகம். சந்தியோகோன ச அத்ர அஸ்தி சந்தியோகோன சாத்ராஸ்தி கலே சந்தேர் நிரர்த்தகா சர்வதா சாதுபிர் காரியம் விசாரியஜ புன புனா. பேச்சுவார்த்தை பண்ணி அதுக்கொரு சந்தி சம்பாஷணம் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது இதுல இல்லை. அசுரன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி யுத்தம் இல்லாம பண்ணுறது அர்த்த சூன்யமாக்கும். அதனால சஜ்ஜனங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு முடிவெடுக்கணும். 11வது ஸ்லோகம். யானமப்யதுனா நைவ கர்த்தவ்யம் சகசா புனா. யானம் அபி அதுனா ந ஏவ கர்த்தவ்யம் சகசா புனः பிரேட்சகா பிரேஷணீயாஸ்ச சீக்ரகா சுப்ரவேஷகா.
ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டு அங்கே ஓடி போகணும் நம்ம வேண்டாம். நமக்கு இப்போதைக்கு அவ என்ன பண்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சீக்ரெட் ஆயிட்டு ஒரு சில சிஐடிகளை அங்கே அனுப்பி விடுறோம். அவ சீக்கிரம் அங்கே போய் அந்த அசுரர்களோடு இடத்துக்கு போறதுக்கான எபிலிட்டி இருக்கிற ஆளுகளையாயிட்டு செலக்ட் பண்ணிட்டு நமக்கு அனுப்பலாம். 12வது ஸ்லோகம். இங்கிதஞ்ஞாச்ச நிஸ்ஸங்கா நிஸ்பிருஹா சத்யவாதினா சேனாபியோகம் பிரஸ்தானம் பலசங்யாம் யதார்த்ததா. உண்மையை சொல்லறவாளா இருக்கணும் நம்மளை அனுப்புறவா. அதே மாதிரி நம்மளவாளை அனுப்பிவிட்டு அவா பல காசெல்லாம் கொடுத்து இவாளை மயக்கிறதுக்கு சாதிக்காத அளவுக்கும் இவாளுக்கு நம்மகிட்ட ஒரு கூறு இருக்கணும். நமக்காக வேலை பண்ண போற இந்த சிஐடிகள் அங்க போயிட்டு அவளுக்கு அனுகூலமாயிட்டு இல்லாம பாத்துக்கணும். அவ என்னெல்லாம் சைன்யங்களையாக்கும் வச்சுட்டு இருக்கா. அச்சௌகினி படைகள் இருக்கு அப்படின்னா அது எத்தனை அச்சௌகினி படைகள் இருக்கு இப்படி இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் நமக்கு நன்னா கரெக்டா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கத்தான் வேணும். 13வது ஸ்லோகம். வீராணாம் ச பரிஜ்ஞானம் கிருத்வா யாந்து த்வரான்விதாः ஞாத்வா தைத்யபதேஸ்தஸ்ய சைன்யஸ்ய ச பலாபலம். ஆரெல்லாமாக்கும் அவளோடு யுத்த வீரர்கள் அப்படின்னு இங்கேருந்து போறவா கண்டுபிடிக்கட்டும். அந்த அசுர அதிபதியோடு சேனையோடு பலம் தெரிஞ்சிட்டு வேணும் நமக்கு நம்மளோட சேனையை ரெடி பண்றதுக்கு. 14வது ஸ்லோகம். கரிஷ்யாமி ததஸ்தூர்ணம் யானம் வா துர்கசங்கிரஹம் விசார்ய கலு கர்த்தவ்யம் காரியம் புத்திமதா சதா சஹசா விஹிதம் காரியம் துக்கதம் சர்வதா பவேத். அதுக்கப்புறமா என்ன பண்ணணுமோ அதை நமக்கு செய்யலாம். யுத்தத்துக்கு கிளம்புறதுனாலும் நம்ம அதுக்கப்புறமா கிளம்பலாம். அப்படி இல்லைன்னா அவ யுத்தத்துக்கு வரத்துக்கு முன்னால பெரிய கோட்டை கட்டி அதுக்குள்ள நம்ம சேஃப்டியா இருக்கலாம். யோசிச்சு வேணாம். அறிவு இருக்கிறவா எந்த ஒரு பிரவൃத்தியும் செய்யறதுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு எதையும் செய்யக்கூடாது. புத்தி இல்லாத அசுரர்களோட வேலைய புத்தி இருக்கிற தேவர்களான நம்ம செய்யக்கூடாது. அப்படி அவசரப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு அது துக்கத்துல வந்து முடியும். அதனால ரொம்ப பக்குவமா வேணும் இதெல்லாம் சிந்திச்சு தீர்மானம் பண்றதுக்கு. 15வது ஸ்லோகம். தஸ்மாத் விம்ருஷ்ய கர்த்தவ்யம் சுகதம் சர்வதா புதை ந அத்ர நாத்ர பேத விதிர்நியாயோ தானவேஷு ஜ சர்வதா. அதனால அறிவு இருக்கிறவா ரொம்ப யோசனை பண்ணி நல்ல விஷயங்களை நல்ல மார்க்கத்துல கொண்டு போனோம். இங்க அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு சூட் ஆகாது. இந்த அசுரர்கள் எல்லாம் 16வது ஸ்லோகம். ஏக சித்தேஷு கார்யேஸ்மின் தஸ்மாச்சாரா வ்ரஜந்து வை
ജ്ഞാത്വാ ബലാബലം തേഷാം பச்சாநீதிம் விசாரியஜ. இந்த அசுரர்கள் எல்லாம் இந்த விஷயத்துல ஒரு சேர செட்டாதான் முடிவெடுப்பா. அதனால அவ என்ன பண்றா அப்படின்னு தெரியறதுக்கு இங்கேந்து ஒரு டீம் போகணும். இந்த அசுரர்களோட பலம், அதே மாதிரி அவ எதுலையாக்கும் வீக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறமா நியாயமானது என்னவாக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு தேவேந்திரன் தேவர்கள்கிட்ட சொன்னார். 17வது ஸ்லோகம். விதேயா விதிவத் தஜ்ஞைஸ்தேஷு கார்யபரேஷு ச அன்யதா விஹிதம் காரியம் விபரீத ஃபலப்ரதம். കാര്യങ്ങളെല്ലാം കറക്റ്റാ ബോധ്യം വന്നിട്ട് യഥാവിധി പ്രവർത്തിക്കണം. ശത്രുക്കളെ നിസ്സാരமா காணப்படாது. அவ ரொம்ப கவனமா தான் இருப்பா. அவளை விட கவனமா நம்ம இருக்கணும். ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு சத்ருக்கள் இருக்கிறத நம்ம அதுக்கும் மேல கான்சென்ட்ரேஷன் ஆயிட்டு பிரவர்த்திக்கணும். அப்படி இல்லைன்னா அது விபரீத பலமாயிட்டு தீரும். 18வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவேந்திரன் தேவர்கள்கிட்ட சொல்ற மாதிரியும், 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயன் கிட்ட சொல்ற மாதிரியுமாக்கும் இருக்கு. 18வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவேந்திரன் சொல்றது கண்டினியூ பண்றார். சர்வதா தத் பவேநூனம் அஜ்ஞாதம் ஔஷதம் யதா. நோய் என்னவாக்கும் அப்படின்னு தெரியாதக்கு மருந்து கொடுக்கற மாதிரி ஆயிடும். கரெக்டாயிட்டு நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டு பிரவர்த்திக்கலை அப்படின்னு நினைக்கா. என்ன நோயாக்கும் தெரிஞ்சுட்டு மருந்து கொடுத்தாதான் அந்த நோய் குணமாகும். அந்த லட்சணங்களுக்கு மட்டுமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது. பல நோய்களுக்கும் லட்சணம் அப்படிங்கிறது இருமல், சளி, காய்ச்சல், கைவலி, கால்வலி, தலைவலி இதெல்லாம் ஆக்குமே. நோய் என்னவாக்கும்னு கண்டுபிடிக்காதக்கு அந்த நோயோட லட்சணங்களை ட்ரீட் பண்ணினானாக்கா மறுபடியும் மறுபடியும் அந்த நோய் அதனோட லட்சணங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப நோயை இல்லாம பண்ணிட்டா அதுக்கப்புறமா இந்த லட்சணங்கள் ஒன்றும் உண்டாகாது. 18வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றதாக்கும். அதனால வியாச உவாஜா இதி சஞ்சிந்தியதை சர்வை பிரணிதிம் காரியவேதினம். இப்படி எல்லாரும் கூடி நிச்சயிச்சா காரிய விசாரம் செய்யறதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஒரு தூதனை கூப்பிட்டு அவ எல்லாம் இப்படி சொன்னா. 19வது ஸ்லோகம். பிரேஷயாமாஸ தேவேந்திர பரிஜ்ஞானாய பார்த்திவா தூதஸ்து தொரிதோ கத்வா சமாகம்ய சுராதிபம். அங்க இருக்கிற விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தூதனை தேவேந்திரன் சொல்லி அனுப்பினார். தூதன் அதிசீக்கிரமா அங்க போய் அங்க என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு திரும்ப வந்து தேவேந்திரனை பார்த்தார். 20வது ஸ்லோகம். நிவேதயாமாஸ ததா சர்வம் சைன்யபலாபலம் ஞாத்வா தத்பலமுத்யோகம் துராஷாடதி விஸ்மிதா. சைன்யங்களோட பலத்தை அதே மாதிரி என்னெல்லாமாக்கும் வீக்னஸ் இதெல்லாம் அந்த அங்க போய் பார்த்த வந்த அந்த தூதன் தெரியப்படுத்தினார். அசுரர்களோட சேனையை சம்பந்திச்சும் அந்த சேனை எவ்வளோ பெருசாக்கும், விநியாசம் எவ்வளோ பெருசாக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுனோன்னே தேவேந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாச்சு. 21வது ஸ்லோகம். தேவானஜோதயத்தூர்ணம் சமாஹூய புரோஹிதம் மந்திரம்
மந்திரவிதாம் சிரேஷ்டம் சகார த்ரிதசேஸ்வரா. தேவேந்திரன் தேவர்களை ஃபுல்லா என்கரேஜ் பண்ணினார். அதுக்கப்புறமா தேவேந்திரன் மந்திர வித்யில முக்கியனா இருக்கிற புரோகிதனை கூப்பிட்டு வருத்தி யோசனை பண்ணினார். இந்த யுத்தத்தால அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இனி மந்திரங்களால தான் ஏதாவது செய்ய முடியும். அதனால மந்திர வித்யா நிபுணனா இருக்கிற புரோகிதனை கூப்பிட்டு என்ன பண்றது, இனி சைன்யத்துல எங்களால அவளை தோக்கடிக்கிறதுக்கு முடியாது, எப்படியாக்கும் இனி தோக்கடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணினார். 22வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாசர் பகவான் இங்க ஜனமேஜனுக்கு சொல்லற மாதிரியும், 2வது லைன் இந்திரன் அங்க என்ன செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறத, அந்த தேவ சதஸ்ல என்ன நடக்கிறது அப்படிங்கிறத டைரக்ட் ஆயிட்டும் சொல்லப்படுறது. 22வது ஸ்லோகத்துல 1வது லைன் உவாஜாங்கிரசஸ்ரேஷ்டம் சமாசீனம் வராசனே. உத்தம ஆசனத்துல உட்கார்ந்துண்ட அந்த புரோகிதன் கிட்ட தேவேந்திரன் கேட்டார். மந்திர ஞானத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரா இருக்கிற புரோகிதனை கூப்பிட்டு வேண்டும் விதத்துல உபச்சாரம் பண்ணி உத்தமமான இருப்பிடத்துல உட்கார வச்சு, அப்படி உத்தம ஆசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த குருட்ட புரோகிதன் கிட்ட தேவேந்திரன் இப்படி கேட்டார். இப்ப தேவேந்திரன் கேட்கற மாதிரியே 22வது ஸ்லோகத்துல 2வது லைன் சொல்லப்படுறது. இந்திர உவாச்ச भो भो देव गुरो विद्वन् किं कर्तव्यं वदस्वना. ரொம்ப ரொம்ப ஞானம் இருக்கிற தேவகுரு ப்ரஹஸ்பதே, நாங்கள் இப்ப என்னவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த எங்களுக்கு நக வதஸ்வா எங்களுக்கு சொல்லி தாருங்களே. நாங்கள்லாம் இப்போ குழம்பி நிற்கிறோம். இந்த குழப்பத்துக்கு ஒரு நல்ல வழிய காட்டுங்கோ குரு. 23வது ஸ்லோகம் சர்வஜ்ஞோசி சமுத்பன்னே கார்யே த்வம் கதிரத்யனா தானவோ மகிஷோ நாமா மகாவீர்யோ மதான்விதா. எல்லாம் தெரியற ஞானியாக்குமே நீங்கள், எங்களுக்கு இந்த விஷயத்துல உங்களை விட்டா வேற யாரும் ஆசிரியமாயிட்டு இல்லை. அகம்பாவியாயிருக்கிற பலவானாயிருக்கிற மகிஷன் அப்படிங்கிற அசுரன் இருக்கானே. 24வது ஸ்லோகம் யோது காம சமாயாதி பஹுபீர்தானவைர்வ்ருதா தத்ர பிரதிக்ரியா கார்யா த்வயா மந்திரவிதாதுனா. அந்த மகிஷன் யுத்தம் செய்யறதுக்காயிட்டு நிறைய அசுரர்களோடு கூடிட்டு வரப்போறானாம். பெரிய அசுர படையே இருக்கு அவங்க கூட. இந்த தேவர்களோடு சைன்யம் அவங்க கூட யுத்தம் செய்யறதுக்கு பத்தாம போகும். மந்திர சாஸ்திரத்துல ரொம்ப ரொம்ப எபிலிட்டி இருக்கிற நீங்கள் அதுக்கான ஒரு பிரதிவிதி செய்யணும். 25வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேவேந்திரன் ப்ரஹஸ்பதிட்ட சொல்லற மாதிரியும், 2வது லைன் அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாசர் சொல்லற மாதிரியும். 25வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் தேஷாம் சுக்ரஸ்ததா த்வம் மே விக்னஹர்த்தா சுசம்யதா. இந்த அசுரர்களுக்கு சுக்ரன் அப்படிங்கிற மாதிரி தேவர்களோடு குருவான உங்களுக்கு எங்களோட கஷ்டங்களை எல்லாம் இல்லாம பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கு. அசுரர்களோடு குருவாக்குமே சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறார்.
அதே மாதிரியே எல்லாவித எபிலிட்டியும் இருக்கிற நீங்கள் தேவர்களோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறவராக்கும். 2வது லைன்ல 25வது ஸ்லோகத்துல வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்லறார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது. தது ஸ்ருத்வா தச்ருத்வா வஜனம் பிராஹா துராசாஹம் ப்ரஹஸ்பதி. தேவேந்திரனோட வாக்குகளை கேட்ட தேவகுரு தேவேந்திரன் கிட்ட 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாசர் ஜனமேஜயனுக்கு சொல்ற மாதிரியும் 2வது லைன் தேவகுரு ப்ரஹஸ்பதி தேவேந்திரனுக்கு சொல்ற மாதிரியும் எழுதப்பட்டிருக்கு. 26வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் சொல்றார், விஜிந்திய மனசா காமம் காரிய சாதன தல்பரா. என்னவாக்கும் இனி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நன்னா யோசனை பண்ணி அதுக்கான உபாயத்தை நன்னா யோசனை பண்ணி சொன்னார். 26வது ஸ்லோகத்துல 2வது லைன் குரு தேவகுரு தேவன் தேவலோகத்துல இருக்கிற அதிபதியாயிருக்கிற தேவேந்திரன் கிட்ட சொல்றதாக்கும் இது. ஸ்வஸ்தோ பவ சுரேந்திரா துவம் தைரியம் ஆலம்பிய மாரிஷா. ஏ தேவேந்திரா, பயந்துக்காதே, பயந்து நெடுகாதங்கோ. நீங்கள் தைரியத்தை வரவழைச்சுண்டு சொஸ்தமா ஒரு இடத்துல முதல்ல உட்காருங்கோ. மனசு சொஸ்தமானாதான் எதுவும் செய்யறதுக்கு சாதிக்கும்.